வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு செய்யலாம். காரக்குழம்பும் கேரட்டு, பீன்ஸு, கோஸ், பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான பொரியல். முதல்ல காரக்குழம்பு செய்கிறதுக்காக நான் கடாயில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். காஞ்சதும் வெந்தயமும் வடகமும் தாளிச்சிக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகா, ஒரு கைப்பிடி வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அதில் காரத்துக்காக குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூனு, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கொதித்து வரும். ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி குழம்பு நல்லா சுண்டி வரும். இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான குழம்பு தான். பூண்டு வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தொட்டுக்க செஞ்சிடலாம். நான் பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். கூடவே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கின பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் ஒரு 50 ml அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்கலை. தண்ணி சேர்த்துட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான மல்டி வெஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த பூண்டு வெங்காய காரக்குழம்புக்கும் இந்த பொரியலுக்கும் நல்ல மேட்சிங்காக இருக்கும். மதிய நேரத்தில் நல்ல சூடான சாதத்தோடு இந்த பூண்டு வெங்காய காரக்குழம்பையும் போட்டுக்கிட்டு இந்த பொரியலையும் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சிம்பிள் தான், ஆனால் காய்கறி அரியறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த லஞ்ச் மெனு நல்ல காம்போ, டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.